கூடங்குளம் ஸ்டெர்லைட், நியூட்ரினோ மீத்தேன் எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் 8 வழிச்சாலை, பரந்தூர் பசுமை விமான நிலையம் என்ற வரிசையில் அடுத்து வந்திருக்கிறது அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம். ஆம், கேட்பதற்கு புதிதாக இருக்கிறது. இதை பற்றி நாம் தற்போது பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டது கூடங்குளம் ஸ்டெர்லைட், நியூட்ரினோ மீத்தேன் எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் 8 வழிச்சாலை, தற்போது பரந்தூர் பசுமை விமான நிலையம். அதனைத் தொடர்ந்துதான் அரிட்டாப்பட்டி பகுதிகளில் 2015.51 ஹெக்டேர், சுமார் 5000 ஏக்கர், 20 சதுர கிலோமீட்டர் பரப்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அகல கடந்த நவம்பர் மாத தொடக்கத்தில் ஏலத்தின் மூலம் அனுமதி அளித்திருக்கிறது மத்திய அரசு. இந்த அனுமதியை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலை புகழ் வேதாந்தா குழுமத்தைச் சேர்ந்த ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் நிறுவனம்தான் பெற்றிருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக 7 மலைகளும் பாறை பகுதிகளும் 72 ஏரிகளும் 200க்கு மேற்பட்ட குளங்களும் 3 தடுப்பணைகளும் இருக்கின்றன. பல்லுயிர் பெருக்க மண்டல பகுதியான இங்கே 250க்கு மேற்பட்ட வகை பறவைகளும் அபூர்வமான தாவரங்களும் இருக்கின்றன. பெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியில் 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கற்கால படுக்கைகளும், அதைப்போன்று 2700 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழிலி கல்வெட்டுகளும், 2000 ஆண்டுகளுக்கு பழமையான சமண சிற்பங்களும், 1200 ஆண்டுகளுக்கு கால குடைவரை கோயிலும், 800 ஆண்டு கால பழமையான ஏரியும் இருக்கின்றது. தமிழர்களின் பெருமைக்குரிய அடையாளமாக கருதப்படுகிற இந்த பகுதியில்தான் டங்ஸ்டன் இருப்பதாக சுரங்கப்பட்ட மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது. இது பற்றி தகவல் வெளியானதும் இந்த சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதினார். மேலும் இந்த பகுதியில் ஒருபோதும் எவ்வித சுரங்கமும் தோண்ட அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் உறுதிபட கூறியிருந்தார். இதையொட்டி மத்திய அறிக்கை ஒன்றை மத்திய அரசினுடைய கனிமத்துறை ஏலத்துக்கு முன்னர் தமிழ்நாடு அரசிடமிருந்து கருத்துகள் பெறப்பட்டதாகவும், ஏலத்துக்கு எவ்வித மாநில அரசு உள்பட யாரும் எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதை போல தெரிவிக்கப்பட திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக விமர்சிக்க, தமிழ்நாடு அரசும் மத்திய அரசின் கூற்றை மிக கடுமையாகவும் திட்டவட்டமாகவும் மறுத்திருக்கிறது. முக்கிய கனிம வளங்களை ஏலம் விடுவது தொடர்பான கனிம கொள்கையில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களை மத்திய அரசு தெரிவித்த உடனே 3/10/2023 ஆண்டில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பை தெரிவித்துள்ளேன். நவம்பரில் இதற்கு பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு ஏலம் விடப்படுவதாகவும், தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்து, நமது எதிர்ப்புகளை நிராகரித்து தொடர்ந்து இந்த பகுதி நிலங்களை பற்றி மத்திய அரசு கேட்டபோது, இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்லுயிர் பெருக்கம் பகுதி என்பதையும் சுட்டிக்காட்டினோம். இவை எவற்றையுமே கருத்தில் கொள்ளாமல் மத்திய பாரதிய ஜனதா மோடி அரசு டங்ஸ்டன் சுரங்க உரிமைத்துறையை வழங்கியிருக்கிறது என்று மாநில கனிமங்கள் சுரங்கங்கள் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் துரைமுருகன் மிக கடுமையாக தன் கருத்தை பதிவு செய்தார். இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் இது பற்றி மதுரையின் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் எதிர்ப்பு தெரிவித்து பேசினார். இந்த பதிலளிக்கும் வகையில் சுற்றுச்சூழல் வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு உட்பட்ட டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சட்ட நடைமுறைகளின்படி இந்த குத்தகையை ரத்து செய்வதற்கான சாத்தியமில்லை என்று மத்திய கனிமவள அமைச்சரகம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. ஆக தற்போது சின்னதாக தொடங்கிய மக்கள் போராட்டம் இனி தொடர வேண்டியதாகத்தான் இருக்கும். மேலூர் வட்டத்தில் உள்ள மேலூரின் மேற்கு பகுதிகள் நாயக்கர்பட்டி, தெற்கு தெரு, முத்துவேல்பட்டி, களனிப்பட்டி, கவட்டையன்பட்டி, எட்டிமங்கலம், வல்லாளப்பட்டி, சிலுப்பியாப்பட்டி, செட்டியார்பட்டி, அரிட்டாப்பட்டி,
கிடாரிப்பட்டி, நரசிங்கம்பட்டி போன்ற கிராமங்கள் எல்லாமும் சுரங்கம் அகலப்போகிற இந்த பகுதியில்தான் இருக்கின்றது. அதாவது இந்த கிராமங்கள் அனைத்தும் இனி இல்லாமல் போகும். ஒருவேளை சுரங்கம் அனுமதிக்கப்பட்டால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வாதாரங்களையும் வயல்கள், வீடுகள், வாசல்கள் எல்லாவற்றையும் இழந்து எங்கிருந்தோ வருகிறவரிடம் அவர்கள் கொடுக்கிற காசுக்கு விற்று வேறு இடங்களை நோக்கி உள்நாட்டிலே எதிரிகளாக, அதாவது அகதிகளாக செல்ல வேண்டிய அபாயம் ஏற்படும். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் தினம் வயலும் வீடும் இருந்த போதும் இந்த நினைவுகளை தின்று சிரித்து கொண்டிருப்பவர்கள் தற்போது இருக்கிறார்கள். மண்ணின் மைந்தர்கள் தினம் இந்த செய்தி கேட்ட நேரத்தில் அவர்கள் உள்ளம் படாத பாடுபடுகிறது. இன்றைக்கும் மத்திய மாநில அரசுகள் எல்லாவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இருக்கின்றன. அணுக்கழிவுகள் எல்லாம் பத்திரமாகத்தான் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன என்று எத்தனையோ சமாதானங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் எல்லோருடைய மனசாட்சிக்கும் தெரிந்திருக்கும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபத்து அடைகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற உண்மை. கூடங்குளம் அணுமின் திட்டம் 1980களின் பிற்பகுதியில் தொடங்கி அப்பொழுது இதுவரை எத்தனையோ முதல்வர்கள் மாறியிருந்த போதும், எத்தனையோ தொடர் மக்கள் போராட்டங்கள் நடந்த போதிலும் கடைசியாக வந்தே விட்டது. கூடங்குளம் அணு உலை செயல்படத் தொடங்கப் போகிற காலத்தில் நடந்த போராட்டங்கள், மக்கள் அடக்கப்பட்ட விதம் அனைவரும் அறிந்ததே. அதனைத் தொடர்ந்து நாம் பார்க்கும் ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் மக்கள் நடத்திய போராட்டங்களையும் அந்த மக்களை ஒடுக்க அரசும் காவல்துறையும் செயல்பட்ட விதம் நேரலையாக தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகின. போராடியவர்களில் 13 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை அறிக்கையும் வந்தது. தொடர்ச்சியாக வேறென்ன நடந்தது? நல்ல வேளையாக போராட்டத்தின் நெருக்குதலால் ஆலை மூடப்பட்டிருக்கிறது. எங்கிருந்தோ வந்தார்கள், எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று தெரியாமல் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் பொட்டிபுரம் அருகே மலையை குடைந்து நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கப் போவதாக வந்தார்கள். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை விரிவாக மதிப்பிடாமலும் மக்கள் கருத்தறியும் கூட்டங்கள் நடத்தாமலும் இந்த ஆய்வகம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருந்தது. 1000 மீட்டர் ஆழத்துக்கு சுரங்கப்பாதை அமைத்து ஆய்வகம் 2.30 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு சுரங்கம் தோண்டி 6 லட்சம் டன் பாறைகள் வெட்டி அகற்றப்படுவதால் எண்ணற்ற முனைப்புகள். மக்கள் போராடி மாநில அரசு மற்றும் நீதிமன்றங்கள் உதவியோடு தடுத்து நிறுத்தினார்கள், தப்பினார்கள். தங்கள் மண்ணையும் வாழ்வையும் அவர்கள் காப்பாற்றி கொண்டார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்ணப்படியிழக்கும் நெற்களஞ்சியமான காவேரி படுகை பகுதிக்குள் ஒன்றுமறியா செல்லப்பிள்ளை போல வந்திறங்கியது மீத்தேன் வாயு திட்டம். ஒட்டுமொத்த படுகையும் பாலையாகும். ஆபத்தை சற்று தாமதமாக உணர்ந்த மக்கள் போராட்டத்தை தொடங்கினர். கூடவே ஹைட்ரோ கார்பன் திட்டமும் சேர்ந்து கொண்டது. மக்களின் வாழ்வாதாரங்கள் பட்டுப்போய்விடும் என்ற நிலைகளை அறிந்த விவசாயிகளும் மக்களும் போராடத் தொடங்கினார்கள். இனிப்பு தடவி எத்தனையோ விளக்கங்களுக்கு பிறகும் அடக்குமுறைகளுக்கு பிறகும் மக்கள் ஏற்கவில்லை. ஒரு கட்டத்தில் பெரும் போராட்டத்துக்கு பிறகு காவேரி படுகை பசுமை மண்டலமாக மாநில அரசால் அறிவிக்கப்பட்டது. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம் முடிவுக்கு வந்தது. இன்னும் பசுமை மண்டல அறிவிக்கைக்கான பரிந்துரையை தமிழ்நாடு அரசு அனுப்பவில்லை என்பதால் அண்மையில் தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு. இது ஒரு ஆபத்தான குறியீடு. இருக்கிற சாலை நன்றாக இருக்கும்போது எதற்காக 8 வழிச்சாலை? எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு இழப்புகள், மக்களுக்கு எவ்வளவு துன்பங்கள். சென்னையிலிருந்து சேலம் செல்வதற்கும் வருவதற்கும் அரை மணி நேரம் கூடுதலாக ஆவதால் யாருக்கு என்ன இழப்பு? கைவிடப்பட்டதாக தோன்றினாலும் இன்னும் விதவிதமான முகமூடிகளுடன் இந்த சாலைகள் இன்னும் ஏதேனும் வழி கிடைக்குமா என்று அலைந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதாவது இன்றைக்கும் இந்த சாலைகளுக்கு பேர் பசுமை விரைவு சாலை என்று பெயர். கடுமையான விஷம் கொண்ட பாம்பை நல்ல பாம்பு என்று அழைப்பதை போலவா இன்றைக்கும் தீர்வு கிடைக்காமல் மக்கள் எதிர்ப்பில் கொதித்து கொண்டிருக்கிறது. சென்னை அருகே அமைக்க திட்டமிட்டுள்ள மற்றொரு ஆபத்தான பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம். அதாவது சுமார் 5700 ஏக்கர் பரப்பளவில் உருவாகப் போகும் இந்த விமான நிலையத்துக்காக பரந்தூர், நெல்வாய், நாகப்பட்டு,
இடையர்பாக்கம், ஏகனாபுரம், தண்டலம், மடப்புரம், மேலேரி என 13 கிராமங்களும் இருந்த இடம் தெரியாமல் அழியப் போகின்றது. அவர்கள் மட்டுமல்ல, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் அனைத்தும் அழிந்தே போகும். இந்த பகுதி விளைநிலங்கள் எல்லாம் விமான நிலையத்துக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள இங்குள்ள மக்கள் அனைவரும் எதிரிகளாக, அதாவது அகதிகளாக வெளியேறப் போகிறார்கள். கடந்த வாரத்தில் ஏகனாபுரத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி 10வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் எல்லாம் தொடர்ந்து போராடுகிறார்கள். மக்கள் கருத்தெரியும் கூட்டங்கள் எல்லாம் எதற்காக? மக்கள்தான் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள் அல்லவா? ஏகனாபுரத்தை போல் இந்த பகுதி கிராமங்களில் மக்கள் எல்லோரும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அரசு என்னவோ ஒரு புல்டோசரை போல எதையும் கண்டுகொள்ளாமல் ஏறி நசுக்கி கொண்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்து முன்னேறி கொண்டிருக்கிறது. சென்னைக்கென ஏற்கனவே இருக்கும் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு அடுத்தபடியாக 2வதாக உருவாக்கப்பட உள்ள இந்த விமான நிலையத்தின் செலவு மதிப்போடு 32,704 கோடி, அதாவது 13 கிராமங்களை காலி செய்து 2,171 ஹெக்டேர் நிலப்பரப்பில் வரப்போகிற இந்த விமான நிலையம் சுமார் 1,300 ஹெக்டேர் விளைநிலங்களையும் 577 ஹெக்டேர் பரப்பில் உள்ள நீர்நிலைகளையும் சேர்த்து விழுங்கப் போகிறது. இந்த விமான நிலையம் எந்த வகையில் லாபகரமாக இருக்காது. இங்கே திட்டமிடப்படும் வசதிகள் யாவும் அருகே 1 மணி நேர விமான பயணத் தொலைவில் மிகச் சிறப்பான வகையில் பெங்களூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் கிடைக்கும்போது இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு மக்களை அகற்றி எதற்காக இந்த விமான நிலையம் என்பதுதான் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸின் முன்னாள் IAS அதிகாரி, நகர்ப்புற நிர்வாக வல்லுநருமான MG தேவசகாயத்துடைய கேள்வி. இறுதி வரை மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையத்துக்கு எதிராக இப்போதும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அகல ஏலம் விடப்பட்ட விஷயத்தில் பின்வாங்கப் போவதில்லை என்பதை கிட்டத்தட்ட உறுதியாகவே ஏலம் எல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது என்று மத்திய மோடி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து வேலூர் செல்லும் போது தெரிகிற 10,000 ஆண்டு காலத்து பாறைகளும் பச்சை வெளிகளும் எதிர்காலத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகள் பார்க்க இருக்குமா? அல்லது பெரும் பள்ளங்களும் இயந்திரங்களுமாக மாறிப்போகுமா? மக்களிடம், மாநில அரசிடம்தான் இருக்கிறது முடிவு. மிகப்பெரிய தொழிற்சாலைகளும் தொழிற்பேட்டைகளும் வந்தால் கூட அதையொட்டி குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடும். இதன் தொடர்ச்சியாக பகுதி முழுவதும் சமூக பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் கிடைக்கும். மிகவும் ஆபத்தான மக்கள் நலனை புறந்தள்ளுகிற இந்த திட்டங்களால் அந்தந்த பகுதிகளுக்கு என்ன பயன்? எந்த நன்மையும் இல்லை. ராட்சச திட்டங்கள் இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டி பல்லாயிரக்கணக்கானோரின் இயல்பு வாழ்க்கை அழிக்கப் போகிற, வேரோடும் வேரடி மண்ணோடும் மக்களை வெளியேற்றப் போகிற இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுவது யாருக்காக? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு குடும்பம், ஒரு சிறு முதலாளிகளுக்கு மட்டுமே தாரை வார்க்கப்படுகின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வக்கற்று வாழ வெளியேற்று கலாச்சாரம், பண்பாடு, உணவு, தான் வாழ்ந்த மண்ணை விட்டு பரிதாபமாக ஒன்றுபட்ட நிலையில் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். போகிற நிலமோ 10 ரூபாய், கிடைக்கின்ற அதற்கான கொடுக்கின்ற பணமோ 1 ரூபாய் அல்லது 10 பைசா. இதை வாங்கி கொண்டு எத்தனை குடும்பங்கள் இந்த சிறிய காசை அவர்கள் பாதுகாக்க முடியும்? வளர்ச்சி தேவை, ஆனால் மக்களுக்கான வளர்ச்சி, மக்களுக்கான வறுமை நீக்க திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு. அந்த மக்களை அழித்து அவர்களின் வாழ்வை, அவர்களுடைய பண்பாட்டை, அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள், தாகம், அவர்களுடைய சொந்த மண்ணை விட்டு அவர்களை அழித்து புறந்தள்ளி நாதியற்றவர்களாக, வாழ வழியற்றவர்களாக, திக்கற்றவர்களாக பிறந்த நாட்டில் அகதிகளாக அலைய விட்டு யாருக்காக நீங்கள் இந்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் இத்தனை பெரும் முதலீட்டை சம்பாதித்து அதன் பலனை இந்த நாட்டில் அடையப்போவது யார் என்ற கேள்வித்தான் இங்கே தொங்கி நிற்கிறது. ஜெம் தொலைக்காட்சியினுடைய அகலப்பார்வை.